வா சரி வா நான் என்ன உங்கள்ட்ட கேட்டேன் நேத்து என்ன உட்கார்ந்து பேசு பணம் உதவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் நான் சொன்னேன் தர்றப்பா இருங்க ஹெல்ப் பண்ணுங்க தான் சொன்னேன் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன் நீ டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கணும் இது வந்து உனக்கு அன்பளிப்பு நான் அன்பளிப்பாலாம் கேட்கல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க தான் சொல்றேன் நீங்க வந்து உடனே வா படுத்து வா இது பண்ணுவா அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க அதனால என்னப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சார் எனக்கு நான் உங்கள்ட்ட ஹெல்ப் தான் கேட்குறேன் நீங்க டக்குன்னு வந்து கட்டி பிடிக்கிறீங்க நீங்க என்ன இதுல நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் சார் தான் சொன்னேன் நான் என்ன இதுல என்ன உனக்கு லாஸ் தானே நான் வந்து உங்கள்ட்ட ஹெல்ப் தான் கேட்டேன் நான் நோ லாஸ் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறது வந்து தப்பு வா ஹெல்ப்பு இது நானும் உனக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் தான் கேட்குறேன் இருடி இல்லை இருமா பயங்கர என்ன சார் இது பண்றீங்க நீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சார் நான் உங்கள்ட்ட பணம் ஹெல்ப் செய்யுங்கன்னு கேட்டது உங்கள்கிட்ட தப்பா எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இருந்தாங்க நான் உங்கள்கிட்ட அப்படி இருக்க முடியும் நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன் நீங்க தானே சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே பிள்ளைங்க ஸ்கூல் படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு அதனால தானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சரி கேட்டப்ப நான் கேட்டது என்ன பண்றேன் எனக்கு அது விருப்பம் இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை ஹெல்ப் பண்றதுன்னா கொடுங்க இந்த மாதிரி தான் எனக்கு வேணாம் தஞ்சாவூர்லேருந்து இருக்கேன் நான் வந்து அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு 15,000 கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேம்மா நான் ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் வந்து நான் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் வந்து என்கிட்ட தப்பாக பேசினாரு அதுக்கு நான் சொன்னேன் சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இதனால் என்ன இருக்குது நீ இந்த 15,000 நான் உனக்கு தரேன் ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி நினச்சா எனக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடிச்சு இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் சரி சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியே வந்து அப்படியே வந்து என்னைய தப்பாக நடந்தார் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் நான் அங்கேருந்து கொதறிட்டு வந்தேன் என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியலை சரி போவாருன்னு நினச்சி நான் போகலை அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த ஆள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தார் என் பையன் போனோன்னே திரும்பவும் வந்தோடனே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு என்கிட்ட இது மாதிரி நடந்தோடனே நான் சொன்னேன் சார் உங்கள்கிட்ட வந்து நான் பணம் மட்டும்தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நான் உனக்கு பணம் தரேன் நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமாக திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினோன்னா அப்போ நீ வந்து எனக்கு பணம் நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஆள் போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா என்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கிறாரு என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு கூட வந்து கை பிடிச்சி இழுத்துருந்துருக்காரு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பதறி போய் பேசினது இந்த ஆள் இதே வேலையாக வச்சுருக்காரு என்கிட்ட வந்து பொம்பளைங்களை பற்றியே ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பணத்தை கொடுத்தா இவளுக வந்துருவாளுக அப்படின்ட்டு அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க நீங்கள் என்னகிட்ட பேசாதீங்க நான் பல தடவை அந்த ஆள்கிட்ட வான் பண்ணியிருக்கிறேன்
அந்த ஆளு தான் அங்கே என்னை வேலைக்கு சேர்த்து விட்டதுனால வந்து நான் உன்னை வேலைக்குன்னா சேர்த்து விட்டேன், நீ என்கிட்ட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாரு. இல்லை, எந்த பொம்பளைங்களையும் அந்த மாதிரி அவன் பார்க்க கூடாது. அது அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் நிறைய